நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளுடைய பார்ட் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 4 வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், அந்த புதிர் கதை. அந்த கதைக்கு வந்து யாருமே வந்து ஆன்சர் சொல்லவே இல்லை. ஏன்னா உண்மையிலே வந்து அந்த கதைக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் டஃப்பான ஆன்சர் தான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து யூகிச்சு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதற்கான பதிலை வந்து இப்போ வந்து நம்ம பார்ப்போம். போன கதையில் என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து விஷங்கலந்த சாப்பாடை வந்து சாப்பிட்றாரு, சாப்பிட்டு வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அது வந்து யாருக்கு வந்து அந்த பழி போகும்? அந்த அவங்க ஒய்ஃபை தூக்கிட்டு போன அந்த அரக்கனுக்கு பழி சேருமா, இல்லை அந்த சாப்பாடை கொடுத்தவங்களுக்கு வந்து அந்த பழி சேருமா, இல்லைன்னா வந்து அந்த கழுகுக்கு வந்து அந்த பழி வந்து சேருமா, இல்லைன்னா அந்த கழுகுக்கு அடிச்சோடனே வந்து அந்த பாம்பு வந்து விஷத்தை கக்குச்சு, ஸோ அதனால வந்து அந்த பாம்புக்கு வந்து இந்த பழி சேருமா அப்படின்றதான் வந்து கொஸ்டினா வந்து வச்சிருந்தோம். ஸோ உண்மையிலே வந்து இதற்கான விடை வந்து விக்ரமாதித்தன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யார் வந்து இவங்க தான் இந்த இதுக்கு வந்து பழி அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க மேலதான் வந்து பழி சேரும் அப்படின்ற மாதிரி வந்து விக்ரமாதித்தன் வந்து ஒரு ஆன்சர் வந்து சொல்றாரு. அதாவது இந்த 4 ஆப்ஷன் சொன்னேன்ல, இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லுவோம்ல இவங்க தான் அப்படின்னு. ஸோ இவங்க தான் யாரு சொல்றாங்களோ அவங்க மேலதான் வந்து பழி சேரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் வந்து அரக்கன் தான்ப்பா, அதனாலதான்ப்பா இது வந்து இங்க வந்து சாப்பிட்டுட்டான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா, ஸோ எனக்கு தான் வந்து அந்த பழி சேரும் அப்படின்றாரு. ஏன்னா அவங்க 4 பேருக்கு மேலேயுமே வந்து அந்த தப்பு வந்து கிடையாது. ஸோ தப்பு இல்லாதவங்க மேல நீங்க பழி சொல்றீங்க, அதனால வந்து உங்களுக்கு தான் வந்து அந்த பழி சேரும் அப்படின்ற மாதிரி வந்து விக்ரமாதித்தன் வந்து ஒரு பதில சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஸோ அவர் வந்து எப்படி வந்து இந்த விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த அணக்க வந்து அவருடைய ஒய்ஃப் வந்து தூக்கிட்டு போனா உண்மைதான். ஆனா இவன் போய் அங்க போய் சாப்பிட்றதுக்கான விஷயம் வந்து அவனுக்கும் அந்த சாப்பாடுக்கு வந்து எந்த சம்பந்தம் கிடையாது. அவன் ஒய்ஃப் அழகா இருந்துச்சு, அதை தூக்கிட்டு போனான், அவ்வளவுதான் ஒழிய மற்றபடி இந்த சாப்பாட்டுக்கும் அந்த அரக்கனுக்கு வந்து எந்த சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி அந்த சாப்பாடு கிட்ட கொடுத்தாங்கல்ல, ஸோ வந்து அது வந்து எப்பயுமே வந்து அது ஒரு தர்மமான ஒரு வழிமுறை தான். நீங்க சாப்பாடு ஒருத்தவங்க கேட்டீங்க அப்படின்னா வந்து சாப்பாடு கொடுக்கணும், அதுதான். இதுல வந்து அவங்களுக்கு எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இப்ப வந்து இந்த சாப்பாடுல விஷ விழுந்து சாப்பிட்டு செத்து போயிடுவான் அப்படின்ற மைண்ட்லாம் வந்து அவங்க சாப்பாடு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு கேட்டிருக்கான், ஸோ சாப்பாடு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க மேலேயுமே வந்து எந்த தப்புமே கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா கழுகு. ஸோ கழுகோட வந்து அந்த உணவு சங்கிலி என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பாம்பு தான். பாம்பை தான் வந்து அது சாப்பிடும். இயற்கையாவே வந்து கழுகுன்றது வந்து அதோடைய சாப்பாடு வந்து பாம்பு தான் சாப்பிடும். ஸோ அதனால வந்து அது வந்து அதனுடைய இறையை வந்து பிடிச்சி சாப்பிடுது. ஸோ அதனால வந்து கழுகு மேலேயும் வந்து அந்த தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செகண்ட் பாம்பு. ஸோ பாம்பு வந்து அந்த கழுகு வந்து அவ்வளவு கடிக்கும் போது தன்னை மீறி தான் வந்து அந்த விஷத்தை வந்து அப்படியே வந்து வெளியே வந்து கக்குது. ஸோ வந்து அதனுடைய பெயின் அதுக்கு தான் தெரியும். ஆனா அந்த கழுகு வந்து அந்த பாம்பவே கடிச்சு ரெண்டாக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சமயத்துல வந்து வலி தாங்காம வந்து விஷத்தை கக்குது. ஸோ அதனால வந்து அதுக்கு அந்த பாம்புக்கும் அந்த விஷம் வந்து அந்த கீழே விழுந்ததுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. அதனுடைய வலி தாங்காம தான் விஷத்தை வந்து கீழே கக்கிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இதை வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து 4 பேர் மேலேயுமே பழி கிடையாது. ஸோ இப்போ பழி யாருக்குன்னா இவங்க தான் அவங்க தான் யார் வந்து உங்களுக்கு பதில் சொல்றாங்களோ அவங்க மேலதான் அந்த பழி போகும் அப்படின்ற மாதிரி வந்து விக்ரமாதித்தன் வந்து சொல்லி முடிக்கிறார். நல்ல வேளை யாரும் ஆன்சர் பண்ணல. இதுக்கு யாராவது ஆன்சர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க மேலதான் வந்து இந்த பழி மொத்த பழியுமே வந்து போயிருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா விக்ரமாதித்தன் கதையினுடைய நம்ம பார்ட் 5 வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த கதையில வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க, என்னடா பதில் சொன்னா 1000 போட்டிருக்கானே அப்படின்னு. அது வந்து வீடியோட இறுதியில வந்து நான் சொல்றேன், அது என்ன 1000 அப்படின்ற விஷயத்த வந்து நான் அந்த வீடியோட இறுதியில சொல்றேன். ஸோ இப்போ வந்து வேதாளம் வந்து விக்ரமாதித்தன் வந்து ஒரு கதையை வந்து கேட்க போது, ஸோ இதை வந்து கவனமா கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கான பதில வந்து நீங்க சொல்லுங்க. வழக்கம் போல வேதாளம் அதனுடைய முருங்கை மரத்துல ஏறிச்சு. வழக்கம் போல தன்னுடைய முயற்சியில என்றும் தளராத விக்ரமாதித்தன் திரும்ப போய் அந்த வேதாளத்தை வந்து வெட்டி வீழ்த்தி தன்னுடைய தோல்ல போட்டு நடந்துட்டு இருக்காரு. ஸோ அப்ப வேதாளம் வந்து நான் வந்து உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. சொன்னானே வந்து விக்ரமாதித்தன் தெரியும் சொல்லு, நீ என்ன கதை சொல்ல போற, அதுக்கு நான் பதில் சொல்லணும். லேட்டானா வந்து என் தலை வெடிச்சிடும். நான் பதில் சொல்லலை அப்படின்னாலும் என்னுடைய தலை வெடிச்சிடும். நான் தெரியாம அமைதியா இருந்தாலும் என் தலை வெடிச்சிடும். அதான சொல்ல போற, அதெல்லாம் எனக்கே தெரியும், நீ வந்து கதை ஆரம்பி அப்படின்ற மாதிரி வந்து இப்ப விக்ரமாதித்தன் வந்து வேதாளத்துக்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து வேதாளம் வந்து கதை வந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து நான் தான் வேதாளம் உங்களுக்கு வந்து கதை சொல்ல போறேன். ஸோ தெளிவா வந்து இந்த கதையை வந்து கேட்டுக்கங்க. அந்த 1000 ரூபாய் அதையும் மைண்ட்ல வச்சுட்டே வந்து இந்த கதையை வந்து கேளுங்க. ஸோ இப்போ வந்து வேதாளம் வந்து கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஸோ ஒரு அழகான வந்து ஒரு கிராமம் இருக்கும். ஸோ அந்த கிராமத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசர் வந்து ஆண்டுட்டு இருக்காரு. அந்த அரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் இருக்கிறாங்க. அந்த பையனுடைய பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையனுடைய பேர் வந்து தத்தன். அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா தேவசேனா. ஸோ இந்த தேவசேனா வந்து வழக்கம் போல நம்ம கதையில் வர்ற மாதிரியே வந்து ரொம்பவுமே வந்து ஒரு திறமசாலி, ஒரு அழகான பெண்மணி. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்க்க வந்து தேடுறாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளை வந்து ஒன்று சிக்கிறார். ஸோ அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரன். ஸோ அந்த சமுத்திரனை வந்து பார்க்குறாரு. இந்த பொண்ணை பார்த்தோன்னே வந்து அந்த சமுத்திரனுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சிருச்சு. சரி ஓகே, கட்டுனா வந்து நம்ம வந்து இந்த பொண்ணை தான் கட்டணும், இல்லாட்டி நம்ம வந்து கல்யாணமே பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து அந்த சமுத்திரன் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டான். ஸோ அதை அந்த தத்தன் இருக்கான். ஸோ தத்தன் வந்து அந்த தேவசேனாட்ட கேட்குறான், இந்தம்மா தங்கச்சி உனக்கு வந்து இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னோடனே, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தேவசேனாவும் வந்து அவருடைய சம்மதத்தை வந்து தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கல்யாண ஏற்பாடுகள்லாம் வந்து தடபுடலாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த சமயம் பார்த்து அந்த தத்தன் இருக்கார்ல, அதாவது நம்ம தேவசேனாவுடைய தம்பி,
அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து வாரான். அவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் பேர் வந்து சந்திரன். ஸோ இந்த சந்திரன் வந்து தன்னுடைய நண்பனான அந்த தத்தனுடைய அந்த தங்கச்சியை வந்து பார்க்குறான். பார்த்தோடனே வந்து அவனுக்குமே வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சி போச்சு. ஸோ அவனுக்குமே வந்து இந்த தேவசேனா மேல வந்து ஒரு காதல் வயப்படுறோம்னா, கட்டுனா இந்த பிள்ளையை தான்டா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த சந்திரனும் வந்து இதே மாதிரியான ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ஆசையை வந்து நேரா போய் வந்து சொல்லியே போட்டான் தேவசேனாட்ட. இந்த மாதிரி எனக்கு வந்து உன்னை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து கட்டணம் உன்னை தான் கட்டணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த சந்திரன் வந்து சொல்லிட்டான் தேவசேனாட்ட. உடனே வந்து இப்போ தேவசேனா என்ன சொல்றான்னா, ஐயோ என்ன எப்படி சொல்றீங்க, எனக்கு ஆல்ரெடி வந்து சமுத்திரன் அப்படின்றவர் கூட வந்து எனக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆகிப்போச்சு, நான் வந்து இன்னும் ஒரு 2 நாள்ல கல்யாணம் முடிக்குது, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் என்ன பண்ண முடியும், எங்க கல்யாணம் இதனாலலாம் வந்து தடப்படக்கூடாது, நான் அவரை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த சமுத்திரன் இருக்கான், சாரி சந்திரன் இருக்கான்லாம் வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே வந்து இந்த தேவசேனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல, நீ வந்து ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா நான் வந்து கல்யாணம் ஆகி முடிச்சோடனே என்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து கண்டிப்பா வந்து உன்னை வந்து நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஏன் அது மாதிரி சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து சொல்லுவான், அதாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எனக்கு ஆசை தான், ஒருவேளை கல்யாணமே ஆகலைன்னா கூட உன் கூட ஒரே ஒரு நாள் நான் இருந்துட்டா கூட என்னுடைய ஆசை வந்து தீந்துரும், அதுக்கு தான் நான் வந்து இவ்வளவு தூரம் வற்புறுத்தி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த சந்திரன் வந்து சொல்லியிருப்பான் தேவசேனாட்ட. ஸோ அதனாலதான் வந்து தேவசேனா என்ன சொல்லுவான்னா, பரவாயில்ல, எனக்கு வந்து கல்யாணம் வந்து முடியட்டும், இல்லை கல்யாணம் முடிஞ்சோடனே கண்டிப்பா வந்து நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்து நான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வாக்கு கொடுத்துருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் வந்து தடபுடலா வந்து நடக்குது. அந்த சமுத்திரனுக்கும் தேவசேனாவுக்கும் வந்து கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. ஸோ அப்போதைக்கு வந்து அந்த சமுத்திரம் வந்து முத வந்து தேவசேனா வந்து தொட போறான். ஸோ தொட போகும்போது வந்து அந்த தேவசேனா என்ன சொல்றா அப்படின்னா, இல்லைங்க, நான் வந்து என்னுடைய அண்ணனோட நண்பர் இருக்காரு, அவர் பேர் வந்து சந்திரன், அவர் பேரு. ஸோ அவர் வந்து என் மேல வந்து ஆசைப்பட்டாரு, இது மாதிரி வந்து நான் வந்து அவருக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்தேன், எனக்கு கல்யாணம் ஆனோடனே நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அப்படியா சரி பரவாயில்ல, நீ வந்து எந்த பொய்யுமே சொல்லல, என்ன நடந்துச்சோ அதை வந்து உண்மையை சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்குற, ஸோ அதனால வந்து நான் உன்னை வந்து நான் அலோவ் பண்றேன், நீ வந்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி கட்டுன அந்த வீட்டுக்காரே சொல்றான், நீ வந்து அங்க அவன்கிட்ட போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டான். ஸோ எந்த அளவுக்கு பெருந்தன்மையா இருந்திருக்கான் பாருங்க. அப்ப நீ போயிட்டு வாமா அப்படின்ற மாதிரி வந்து அனுப்பிச்சு விட்டான். உடனே வந்து இந்த அம்மா தேவசேனா அம்மாவும் அந்த நேரத்துக்கு நைட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கு. எங்க போயிட்டு இருக்குன்னா, தன்னுடைய அண்ணனுடைய நண்பனான அந்த சந்திரனுடைய வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு. போற வழியில பார்த்தேன்னா ஒரு திருடன் வந்து இந்த தேவசேனாவை மடக்கிட்டு அந்த நகை இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த நகையும் கொள்ளையடிக்கணும்னு ஆசைப்படுறான், அந்த பெண்ணையும் வந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே வந்து அழகான பெண்ணு தான் வந்து அந்த தேவசேனா. ஸோ இப்போ இந்த திருடன் வந்து அந்த தேவசேனா கிட்ட இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்றான். சொன்னோடனே, நான் வந்து உனக்கு நகை எல்லாமே வேணும், நான் வந்து உன்னை வந்து அனுபவிக்க போறேன், நீ வந்து எனக்கு வேணும், சொந்தமாவே எனக்கு நீ வேணும், நீ அவ்வளோ அழகா இருக்க, நீ வந்து நான் வந்து உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த திருடன் வந்து சொல்லிட்டு இருக்கான். உடனே இதெல்லாம் கேட்ட தேவசேனா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருப்பா, நானே வந்து ஒரு வாக்கு கொடுத்ததுக்காக அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக வந்து நான் வந்து இப்படி வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ இடையில வந்து இந்த மாதிரி என்னை வந்து தொல்லை பண்ணாத, வேணும்னா நான் போயிட்டு அந்த போறதுக்கான வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பா ரிட்டர்ன் வரும்போது வந்து நான் வந்து உன்னை வந்து நான் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து திருடங்கிட்ட வந்து அந்த தேவசேனா சொல்லுது. உடனே திருட என்ன சொல்றான் அப்படின்னா, அதை எப்படி நம்ப முடியும், நீ இப்ப என்னை விட்டு போனா நீ பாட்டு ஓடி போயிருவிய, இவ்வளவு நகை இருக்கு, இதெல்லாம் நான் பறிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சு நீ வேற வெளியே என்கிட்ட போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இல்ல நான் சத்தியமா சொல்றேன், சத்தியமா நான் போயிட்டு நான் வந்து திரும்ப வந்து நான் வருவேன், நீ அதுக்கப்புறம் வந்து என் நகை என்ன வேணா நீ பண்ணிக்கோ, கண்டிப்பா நான் வருவேன், ஏன்னா எனக்கு நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கு நான் நிறைவேற்றி ஆகணும், ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தேவசேனா வந்து திருடன் சொன்னோன்னே திருடனும் வந்து சரி பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இப்போ வந்து தேவசேனா வந்து போய் வந்து அந்த சந்திரனுடைய வீட்டை தட்டுது. வீட்டை தட்டி கதவை திறந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த மனக்கோலத்தில் வந்து அப்படியே வந்து நிற்கிது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதெல்லாம் கெட்டப்லாம் போட்டிருப்பாங்கல்ல, புதுச்சேலை இதெல்லாம் கட்டி மாலை, அந்த கெட்டப்லேயே போய் வந்து அப்படியே நிற்கிது. ஸோ நின்னோடனே வந்து அந்த கதவை பார்க்குறான். அந்த சந்திரனுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது ஒரு பேச்சுக்கு தான் சொன்னான்னு நினைச்சேன் நான், அதுக்காக இப்படி கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவு கூட முடிக்காம அங்கிருந்து அப்படியே வந்து இப்படி வந்து நிக்கிறாளே அப்படின்ற பார்த்தோன்னே வந்து அவனுக்கு சந்திரனுக்கு வந்து பேச்சே வரல. அப்படியே வந்து காலில் விழுந்துட்டான். நீ வந்து எவ்வளவு பெரிய ஒரு உத்தமின்றது வந்து எனக்கு இப்பதான் தெரியுது, கொடுத்த ஒரு வாக்குக்காக தான் வீட்டுக்காரட்டே சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கியாமா, என்னை வந்து மன்னிச்சிருமா, உன் முன்னாடி நிக்கவே எனக்கு வந்து அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு, இனிமேல் உன்னை நான் தப்பாவே நினைக்க மாட்டேன், இனிமேல் எனக்கு நீ தங்கச்சி மாறிமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டான். ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்து தேவசேனா வந்து நடந்து வந்துட்டு இருக்கு, அதே மாதிரி இருட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த திருடன் வந்து அங்கேயே தான் நிற்கிறான். திருடன் வந்து இப்போ பார்த்தோன்னே வந்து அவனுக்கு ரொம்பவுமே வந்து மனசு வந்து இதாகி போச்சு.
தான்ட்ட சொல்லிட்டு போன அந்த ஒரு வார்த்தைக்காக வந்து இவ வந்து போயிட்டு திரும்ப நம்ம கிட்ட வரானா, இவ எவ்வளவு பெரிய ஆளா வந்து இருப்பாங்க, இவட்டெல்லாம் நம்ம வந்து கொள்ளையடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்காண்ட உண்மையிலே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு, இம்மா பிறந்தா உன்னை மாதிரி பிறக்கணும், இல்லாட்டி வந்து பிறக்க கூடாதுமா, எனக்கு இந்த நகை இந்த எதுவுமே வேணாமா, நீ வந்து போயிட்டு வாமா அப்படின்ற மாதிரி வந்து திருடன் வந்து சொல்லிட்டான். இப்போ வந்து திரும்ப வந்து அந்த தேவசேனா வந்து தான் வீட்டுக்காரட்டியே போயிட்டா. ஸோ வீட்டுக்காரும் வந்து மனமும் வந்து திரும்ப வந்து ஏத்துக்கிட்டான். இதெல்லாம் சொல்லிட்டு வந்து இப்ப கதையை வந்து முடிச்சிருச்சு நம்ம வேதாளம். இந்த தடவை தான் ரொம்ப பெரிய கதையா சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கதையை வந்து ஃபுல்லாவே வந்து சொல்லி முடிச்சிட்டு, சொல்லி முடிச்சோடனே வந்து இப்ப விக்ரமாதித்தன் வந்து கேள்வி வைக்கிறது. அதாவது நான் முத ஒன்று சொன்னேன்ல, தேவசேனா வந்து கல்யாணம் பண்ணால, அவ பேர் என்ன, சமுத்திரன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சமுத்திரன், அப்புறம் வந்து இவ கூட ஒரு நாளாச்சும் படுக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னால, அவன் பேர் வந்து சந்திரன். அதுக்கப்புறம் போற வழியில வந்து பார்த்த வந்து திருடன். இந்த 3 பேத்துல யாரு வந்து ரொம்பவுமே ஒரு சிறந்த ஆளு, சிறந்த மனிதர்கள் இவங்க 3 பேத்துல வந்து யாரு? வந்து தான் வீட்டுக்காரர் வந்து தான் ஒய்ஃப்னு கூட பார்க்காம நீ வந்து கொடுத்த வாக்குக்காக நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு திரும்பவும் அது மாதிரி போயிட்டு வந்த பிறகு ஏத்துக்கிட்ட அந்த கணவனா, இல்ல அவ போய் வந்து கதவை தட்டினோடனே நான் தப்பு செஞ்சுட்டேன், நீ கொடுத்த வாக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டியே அப்படின்னு நினைச்சு அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் உன்னை தங்கச்சியா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த சமுத்திரனா, சந்திரனா, இல்ல நம்மளுடைய திருடன் இருக்கான்ல, நான் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்தோடனே ஐயோ எனக்கு நகை எதுவுமே வேணாம், இப்படி வந்ததே நீ வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து திரும்ப அமுச்சு விட்டானே அந்த திருடனா. இந்த 3 பேர்த்துல வந்து யார் வந்து ரொம்பவுமே வந்து சிறந்த மனிதர்கள், யார் வந்து நல்ல மனிதர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வந்து வேதாளம் வந்து இப்போ வந்து முன்வைக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன விஷயத்த பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கான பதிலை வந்து கண்டிப்பா சொல்லிடலாம். அந்த 1000 போட்டிருந்தல தமிழ்ல, அந்த 1000 என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, அது வந்து யாரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதை அந்த விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வேதாளமே சொல்லியிருக்கு. ஸோ கண்டிப்பா யாரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 1000த்துக்கான அந்த விஷயமும் வந்து சொல்லப்படும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி விக்ரமாதித்தனுடைய சீரியஸ்ல அடுத்தடுத்து புதிர் கதைகள் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வந்து உங்க வீட்டில் குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி யோசிக்க வைங்க. ஸோ யோசிக்க தான் வந்து புது ஆன்சர்லாம் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். கண்டிப்பா இதுக்கான பதிலை வந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.